பிளவுஸ்ல எப்படி ஹெம்மிங் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இருந்து நம்ம ஹெம்மிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம தையல் பிரிக்கும் போது இங்கெல்லாம் ஹெம்மிங் பண்ணாமலே இருக்கும். அதனால இங்க இருந்து தான் ஹெம்மிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட் எடுத்து இது வந்து நான் லாக் ஸ்டிச் தானே சொன்னேன், அதனால இது த்ரெட் வந்து மேல இருக்கு. நான் வந்து கொஞ்சம் துணி எடுத்து இப்படி மேல வச்சுட்டு கொஞ்சோண்டு துணி. நீங்க வந்து இது வந்து அடியில உள்ள துணியை சேர்த்து எடுத்துடக்கூடாது, ஏன்னா நம்ம மிஷினை ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால நீங்க கொஞ்சம் நிறைய எடுத்தா கூட 2 துணியும் சேர்த்து ஹெம்மிங் பண்ணிடுவீங்க. அதனால கொஞ்சோண்டு துணி எவ்வளவு உங்களால கம்மியா எடுக்க முடியுதோ அவ்வளவு கம்மியா எடுத்துக்கங்க. இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை தனியா கையில பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை தனியா பிடிச்சிக்கோங்க, ஏன்னா 2 துணியும் சேர்த்து வந்து ஹெம்மிங் பண்ணிடுவீங்க. அதனால ஓகேவா? இது வச்சுட்டு கொஞ்சோண்டு துணி இந்த பார்ட்ல கொஞ்சோண்டு இப்படிதான் இருக்கு. ஓகேவா? மேல வச்சுட்டேன். கை பார்ட்டுக்கு ஃபுல்லா நான் வந்து கையில ஹெம்மிங் பண்ணிட்டேன். இதோட நம்ம நல்ல பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி டாட் டாட்ஸ் லைனா தெரியுதா? உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது அந்த டாட் லைன்ஸ்லாம் தெரியுதா? இப்போ வந்து கொஞ்சம் நீங்க தள்ளி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாட் லைன்ஸ்லாம் வந்து தெரியாது. ஓகேவா? இது வந்து நார்மல் ஸ்டிச், இது வந்து லாக் ஸ்டிச், இது வந்து நார்மல் அண்ட் லாக் ஸ்டிச், இது வந்து இன்விசிபிள் ஸ்டிச். ஓகேவா? இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.